இன்றைக்கி ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இன்ஸ்டண்ட்டான வேஃபில் ரெசிபி. நம்ம வீட்டில் பேன் கேக் எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி வேஃபிலும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வேஃபில் செய்கிறதுக்கு ஒரு முட்டை, 3 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் நல்லா டிசால்வ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறமா இந்த எக் மிக்சரோட நம்ம 2 கப் மைதா மாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஏர் மாலிகுல்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக பால் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். இப்போ நம்மக்கிட்ட வேஃபில் மேக்கர் இருந்தாலும் அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேனில் கூட நீங்கள் இதை தோசை மாதிரி கூடயும் போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஈஸியாக வீட்டிலே செய்யக்கூடிய வேஃபில். மேலே நீங்கள் டாப்பிங்ஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் சாக்கோ சிப்ஸ் தான் நான் போட்டு ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய சாக்லேட் சிரப்பை நான் மேலே டாப்பிங்ஸ்க்கு ப்ளஸ் ஜேம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.